எப்படி பாடல் பாடுகிற பொழுது ஒரு விடுதலை உண்டாகிறதோ, சத்தியத்தை கேட்கும் பொழுது ஒரு விடுதலை உண்டாகும். ஒரு தாயாரிடத்தில் நான் பேசிக்கொண்டிருந்த பொழுது, நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்க தான், இங்கே இருக்கிறவங்க மொத்தமாக வந்தாலே இடம் பத்தாது, இது போக இந்த தமிழ்நாடு முழுவதும் நமக்கு நம்ம ஃபேமிலியில் சிஜேசி ஃபெலோஷிப்பில் ஆட்கள் இருக்காங்க நிறைய பேர். அதில் சென்னையில் இருந்த அம்மா கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ பேசும்பொழுது சத்தியத்தை எடுத்து சொல்ல 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 என் சகோதரன் மீது எனக்கு ஒரு கசப்பு ஒரு ஓரமாக இருந்துச்சுங்க ஃபாதர். ஆனால் அந்த கசப்பு இப்போ போயிருச்சு என்னை விட்டு. என் சகோதரன் மீது எனக்கு ஒரு அன்பு உண்டாகுதுன்னு சொன்னாங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். இதெல்லாம் நடக்குமாங்க? நடக்குங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்படி தான் மகன் வந்து சேர்ந்தார் இல்லைங்களாம்மா? சிலம்மா எத்தனை முறை கேட்டாலும் சொல்லுவாங்க. என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குமான்னு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க அவங்கெல்லாம். ஆனால் நடந்துச்சு. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். சரி, ஓகே, இதுவும் நல்லது தான், நல்லா இருக்கு, அப்படியே விட்டுருங்க. ஆமாம், விட்டுருங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமேன். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். கவனமாக கவனிங்க. அதனால் சத்தியத்தை கேளுங்க. அதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறேன். சத்தியத்தை கேளுங்க, 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 கேளுங்க. இயேசுவை நம்பி வந்த யாரையும் ஆண்டவர் வெறுமையாக அனுப்புனதே கிடையாது. நல்ல வாழ்க்கை வாழ்ந்து சந்தோஷமும் சௌக்கியமும் ஆரோக்கியமும் நிம்மதியாக தான் அவங்க நாட்கள் இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். இந்த 7ஆம் அதிகாரத்தில் இது பாருங்கள், இது மிகப்பெரிய போதனை. கவனமாக கை கட்டி உட்காருங்க. ஜோசி இங்கே பாரு, அங்கிளை பார்க்கணும். சரியா கவனிங்க. பாருங்கள், நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். சொந்த பில்டிங் கட்டிடுவோம், பேசாமல் இரு. உங்களெல்லாம் தனியாக உங்களுக்கு பாடம் நடத்த அனுப்பிடுவோம், டீச்சரை போட்டு விட்ருவோம், உங்கள் அம்மாவே டீச்சராக்கி விட்றேன், பேசாமல் இரு. சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமாம். அப்போ நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அழைக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அழைக்கப்படும். பாருங்கள், மனுஷனாக பிறந்த நமக்குள்ளே இருக்கிற காரியம் என்ன தெரியுமா? யாரையும் ஈஸியாக ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுவோம். பண்ணுவோம், பண்ண மாட்டோமா? அட அவளை பற்றி எனக்கு தெரியும், அவள் அப்படித்தான். அவனா? யார? வீட்டுக்கார அவனா? ஷோ, ஏன் கேட்குறீங்க? தெரியாதனமா அவங்கிட்ட நான் மாட்டிக்கிட்டு என்னங்க? ஈஸியாக ஒருத்தரை பற்றி ஈஸியாக சொல்கிறது, டக்குன்னு ஜட்ஜ்மெண்ட்டு. என்னங்க, உண்மையிலே சொல்கிறேன், நானும் அப்படி தான் இருந்தேன். ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, டேனியல் செய்கிற சேட்டை எனக்கு, அவன் கோச்சிக்க மாட்டேன், எனக்கு தெரியும். சில சேட்டைகள் எனக்கு ஆரம்பத்தில் பிடிக்காது. அது என்ன ஆயிடுச்சு, நாளடைவில் இவன் இப்படித்தான ஒரு ஜட்ஜ்மெண்ட் எனக்குள்ளே உண்டானுச்சு. நான் அவனை வச்சுக்கிட்டே தான் சொல்கிறேன், நல்லா கவனமாக கேளுங்க. ஜட்ஜ்மெண்ட் உண்டானுச்சு. பார்த்தீங்களா, இந்த மாதிரியெல்லாம் நடக்கும் வேறு. ஆமாம், இந்த ஃபோன் அடிச்சிச்சா? ஆமாம், கவனிங்க. அது சைலண்டில் போட தெரியாது. நான் என்ன பண்ணுறது? சோத்திரம். கவனிங்க. அப்போ என்ன ஆகுன்னா, இவன் இப்படி தான், எப்போ பார்த்தாலும் இவன் இப்படி தான். இவனை பற்றி நான் என்ன பண்ணிட்டேன், ஏற்கனவே ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டேன். ஜட்ஜ்மெண்ட் பண்ணதுனால அவன் அதே மாதிரி தான் இருந்தான். அதே போல் என் மனசு கஷ்டப்படுற மாதிரியே தான் நடக்கும். நல்லா கவனமாக கவனிச்சுக்கோங்க, நான் எதுக்கு சொல்ல வரேன்ட்டு. ஆனால் இன்னைக்கு அவன் அதே மாதிரி தான் இருக்கான். இப்போ நான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதை நிறுத்திட்டேன். அவன் என் பிள்ளை. என்னங்க? என் பிள்ளை. அவனை எப்படி பார்த்தாலும் எனக்கு பாசம்தான் வருதே ஒழிய கோபம் வர மாட்டுது. ஆச்சரியமாக இருக்குங்க. இப்படி நடந்தால் நான் எப்படி பேசுவேன்னு அவனுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. எனக்கு அவனுக்குள்ள அது தனிப்பட்ட அது ஒரு வாழ்க்கை, அது வேற. ஆமாம், உரிமையோட என் பிள்ளை. ஏன்னா நான் தான் அப்பா ஸ்தானத்தில் இருக்கேன். அப்போ பிள்ளை தப்பு செய்யும் பொழுது தண்டிக்கிறேன், அந்த உரிமையில் நான் பேசினேன். ஆனாலும் அவனை நான் புரிந்து கொள்ள ஆரம்பித்தேன். நான் சொல்கிறத புரிஞ்சுக்கங்க. அவன் அப்படி இல்லை, அவன் ரொம்ப நல்ல பையன், அவன் ரொம்ப நல்லவன். அதெல்லாம் மாறிடும், சரியாயிரும், கர்த்தர் பார்த்துக்கொள்வார். புரியுதுங்களா? இப்போ என்னுடைய ஜட்ஜ்மெண்ட்டை நான் நிறுத்திட்டு என் ஆண்டவருடைய மனநிலைக்கு நான் இறங்கிட்டேன். இப்போ அவனை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு சந்தோஷம் மட்டும்தான் வருது, சந்தோஷம் மட்டும்தான் வருது, ஹாப்பினஸ் மட்டும்தான் வருது. எந்த குறையும் அவன் முகத்தில் எனக்கு தெரியவே இல்லை. இப்போ அவன் மேலே எனக்கு ஒரு அக்கறை கரிசனை வந்ததுனால நேற்று நான் 4 ரோடு போயிட்டு அந்த சந்தைக்கடை வழியாக நானும் என் மனைவி வர்றோம். நல்லா கவனமாக கவனிங்க. தலைவர் வேகமாக ஒரு கவரை இப்படி 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 ஆட்டிக்கிட்டு வந்தார். எப்படின்னா, என்னடா
இங்கே எங்கடா வேலை செய்கிற நேரத்தில் இந்நேரத்தில் இங்கே என்னடா பண்ணுறா அப்படின்னா, டிஷர்ட்டு வாங்க வந்தேனே அப்படின்னா. டிஷர்ட்டா எவ்வளோடா? 900 ரூபா. எத்தனைடா இருக்குது? 7 இருக்குது. 7 இருக்கா? எதுக்குடா? வேலைக்கு போட்டுக்க. வேலைக்கு போட்டுக்க 7 டிஷர்ட் வேணுமா? சரி கொண்டா, முதல்ல செக் பண்ணுவான். வாங்கினேன். ஓப்பன் பண்ண அந்த துணி நைஸாக இருக்குது, நொச நொசன்னு. நானும் என் மனைவி பார்த்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டோம். புள்ள கொண்டு காசை கறியாக்கிருச்சு. ஆனால் இதே நான் பழைய ஆளாக இருந்தால் எப்படி பேசுவேன்னு அவனுக்கு தெரியும். அடிக்க மட்டும்தான் செய்ய மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். புரியுதுங்களா? இங்கே பாப்பா, வண்டி அப்படியே நடு ரோட்டில் நின்று பேசுகிறோம். வண்டியை ஓரம் கட்டி நிறுத்திட்டீங்க, வா எல்லாம் பார்த்துட்டு, வேண்டாம் சாமி இது நம்ம என்ன பண்ணக்கூடாது, வாங்கக்கூடாது, வா எந்த கடையில் வாங்கின, வா கடைக்கு வந்து நானும் என் மனைவியும் என் பிள்ளை, நான் பெத்தெடுத்த பிள்ளையை எப்படி பார்த்துக்கணும் அப்படி தான் அவனை கேட்டு பாருங்கள். பார்த்துக்கிட்டோமா இல்லையா? எனக்கு கூப்பிட்டு வந்து நிற்க வச்சு, என்ன வேணும், முழுக்கை டிஷர்ட்டா அரைக்கை டிஷர்ட்டா செலக்ட் பண்ணி பார்த்து எது நல்லா இருக்கும். இவன் சூஸ் பண்ணா ஒன்று, டேய் அது நல்லா இருக்காது, இதுதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்து யானும் என் மனைவி செலக்ட் பண்ணி அந்த 2 டிஷர்ட் ஆஃப் கை நல்ல பனியனாக 2 எடுத்து கொடுத்துட்டு, இது வேண்டாங்கன்னு ரிட்டன் பண்ணிவிட்டு மிச்சம் 700 ரூபா பணத்தை வாங்கி, 200 ரூபாய்க்கு 2 டிஷர்ட்டை வாங்கி மிச்சம் 700 ரூபா பணத்தை வாங்கி என்ன பண்ணிட்டான், கையில் தம்பி கையில் கொடுத்து சந்தோஷமாக போ அனுப்பிவிட்டேன். நான் சொல்கிறது புரியுதா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு வேளை நான் ஜட்ஜ்மெண்ட் பண்ண மாதிரி நான் மனசுக்குள்ளே இவனை பற்றி நான் ஏற்கனவே இவன் அப்படித்தான் ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா, என்னப்பா வாங்கிட்டியா, சரி சரி போய்ட்டு வரேன், பாய் டாட்டா வந்திருப்போம். அதானே நடந்திருக்கோம். புரியுதுங்களா இல்லையா? இப்போ அவனை நான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணலை, இவன் அப்படி தானே நான் நினைக்கல, அவன் ரொம்ப நல்லவன், ரொம்ப நல்ல பிள்ளை, என் பிள்ளை. இந்த மனநிலை வந்தோடனே ஏதோ தப்பு நடக்குது, உடனே காப்பாற்றணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? புரியுதுங்களா? கர்த்தர் நல்லவர், ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த மனநிலைக்குள்ளே நாம் வந்துடணும், ஆமேன்னு சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். ஆமாம், தேவன் பெரியவர். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லாருக்குமே குடும்பம் இருக்குது, எல்லாருக்குமே குடும்பம் இருக்குது. யாரையுமே இவங்க இப்படித்தான்னு நினைக்காதீங்க. என் பிள்ளை இப்படித்தான், இதுக்கு மேலே இது ஆகாது, இது இப்படித்தான், இது சேட்டை மாறாது, இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே போகாதீங்க. யாரையுமே கணிக்காதீங்க. இந்த கணிக்கிறோம்ல இவங்க இப்படித்தானு, தயவு செய்து அதை செய்யாதீங்க. பொண்டாட்டியாக இருந்தாலும், புருஷனாக இருந்தாலும், பிள்ளையாக இருந்தாலும், மாமனாராக இருந்தாலும், சம்பந்தியாக இருந்தாலும், மகளாக இருந்தாலும், மருமகனாக இருந்தாலும், மருமகளாக இருந்தாலும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதீங்க. தயவு செய்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதீங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும். இது பிரமாணம். ஆண்டவர் செய்ய மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கங்க, ஆண்டவர் செய்ய மாட்டார். நீங்கள் உங்கள் மருமகளை பார்த்து இவ ஒரு சரியான அகங்காரி, சண்டைக்காரி, இவ வேலைக்கே ஆக மாட்டான்னு உன் மருமகளை பார்த்து நீங்கள் சொன்னீங்கன்னா அவளும் உங்களை சொல்லத்தான் செய்வா. வேறு வழியே இல்லை, அதுதான் பிரமாணம், வேறு வழி இல்லை. அவன் இன்னொரு இடத்துல போய் சொல்லுவா, என் மாமியாரா அவ சரியான வாயாடிம்பா, ஒன்றுமே பண்ண முடியாது. எங்கேருந்து வந்துச்சு? நீ என்ன போட்டியோ அதுதான் முளைக்கும். புரியுதா? அங்கே என்ன சொல்லுது? நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் ஒருத்தரை பார்த்து நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதே கெட்ட பேர் உங்களுக்கு வரும். இதை எனக்கு தெரியாமலேயே நான் சிறு வயசுலேருந்து ஒன்றை ஃபாலோ பண்ணேன். என்ன தெரியுமா? என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவேன், மாப்பிள்ளை இப்போ அந்த பிள்ளைய பார்த்து இந்த பிள்ளைய பார்த்து அழகாக இருக்கா, அது இருக்குது, நீ என்னென்னமோ சொல்கிறீங்க, பேசுகிறீங்க, வர்றீங்க. இப்போ நீ எந்த அளவுக்கு நீ கெட்டு போய் இன்னொரு பிள்ளைக்கு நீ வாழ்க்கை கொடுக்க போறியோ, உனக்கு வரவளும் அப்படி தான் கெட்டு போய் தான் இருப்பான்னு சொன்னேன். அதுதான் உண்மை. உன் புத்தி ஒழுங்காக இருந்தால் உனக்கு வரக்கூடிய புத்தி ஒழுங்காக இருக்கும். சொல்கிற புரியுதுங்களா? இது பிரமாணங்க, இது இயற்கையின் நீதி. வடிவமைத்தது அப்படி தான். நீ எப்படி இருக்கையோ அப்படி தான் உன் வாழ்க்கை இருக்கும். புரியுதுங்களா? நீ எந்த அளவையினால் அளக்கிறியோ அதே அளவையினால் உனக்கு அளக்கப்படும். நாம் அதை விட்டுட்டு என்ன பண்ணுறோம்? நாம் என்னமோ பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி எப்போ பார்த்தாலும் அடுத்தவனை நீ குறை, நீ குறை, நீ குறை, நீ குறை. சொல்கிறது புரியுதுங்களா? பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். என்னடா எப்போவுமே பாஸ்டர் கொஞ்சம் ஒரு மாதிரியாக நல்ல விதமாக தானே சொல்லுவார், இன்றைக்கி இது நல்லதானே சொல்லி கொடுத்துட்ருக்கேன். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். அதனால் யாரை பற்றியும் குறையாக பேசாதீங்க. நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவு அதுதான். புரியுதுங்களா? யாரை பற்றியும், கூட பிறந்த பிறப்புகளை பற்றி, கட்டின மனைவியை பற்றி, கட்டின கணவனை பற்றி, பெற்றெடுத்த பிள்ளைகளை பற்றி குறைவாக பேசாதீங்க. முதல்ல அது தப்பு, அது தப்பு. பேசக்கூடாது, குறைச்சி மதிப்பிடாதீங்க.
புரியுதுங்களா? யாரையும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதீங்க. நீங்கள் யாரை என்ன ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறீங்களோ அதே ஜட்ஜ்மெண்ட் இன்னொருவர் உங்களுக்கு பண்ணுவாங்க. நம்மளை ஒருத்த பண்ணிட்டா நமக்கு வலிக்குதுல்ல, அது என்ன உனக்கு வந்தால் ரத்தம் எனக்கு வந்தால் தக்காளி சட்னியா? புரியுதுங்களா? இதில் எவ்வளோ அர்த்தம் இருக்குது தெரியுமா? நம்மளை குத்தும்போது ஐயோ அம்மானு வலிக்குதில்ல, கசப்பு ஏற்படுதில்ல, கண்ணீர் கொட்டுதில்ல, கோபம் கொப்பளிக்குதில்ல, அப்படித்தானே நம்ம மற்றவங்கள சொல்கிற போது இருக்கும். அப்போ என்ன பண்ணக்கூடாது? யாரையுமே குறையா தப்பாக பேசக்கூடாது. அவங்க பண்ணுறது அப்படி தானங்க இருக்குது ஃபாதர், நான் என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ணாத, வாயை மூடிட்டு அமைதியாக இரு, முடிஞ்சால் அழுதுரு, அப்பாட்ட சொல்லிடு. ஊரெல்லாம் சொல்லாத, ஒருத்தர்கிட்ட சொல்லு, இயேசு கிட்ட சொல்லு, உன் குறைய உன் பிரச்சனையை இயேசப்பட்ட சொல்லு. அவங்க அப்படி பேசுகிறாங்க ஆண்டவரே, அவங்க அப்படி பண்ணுறாங்க ஆண்டவரே, அழுது தீத்துரு. அதை விட்டுட்டு யார்கிட்டையுமே சொல்லாத. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா இது எழுதப்பட்ட சட்டம். இது மீறும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? இது மீறும் பொழுது அது திருப்பி உங்களுக்கு பதிலாக வரும். ஆமாம், சரி, கவனமாக கவனிங்க. அடுத்து 3வது வசனம் சொல்லுது, உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? நம்ம கண்ணில் என்ன இருக்கு? உத்திரம். உத்திரம்னா என்ன? உத்திரம். கிராமங்களில் அந்த பேர் உபயோகப்படுத்துவாங்க, உத்திரம். இப்போ டார்ச் பில்டிங்கில் உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு என்ன தெரிய போகுது? வீடு கட்டும் பொழுது நடுவரை கட்ட மாதிரி இல்லை, மரத்தை வெட்டி போடுவாங்க. பனை மரமோ தென்னை மரமோ அரை மரம் எங்கே இருக்கும்? 2 செவத்துக்கு நடுப்புற வரிசைக்காக ஒரு நீளமாக வீடு இருக்குன்னா குறுக்க எப்படி ஒரு 5-6 அடுக்கு 10 அடிக்கு ஒரு மரம் போடுவாங்க. புரியுதுங்களா? உத்திரம். அதுதான் அந்த வீட்டையே தாங்கி பிடிச்சி நிற்கும். நல்லா கவனமாக கவனிங்க. உத்திரம் என்ன சைஸு? அது போய் நம்ம கண்ணுக்குள்ளே இருக்கிற அளவுக்கு சொல்கிறாரு. அப்படின்னா நீயே உன் கண்ணு தெளிவாக இல்லாமல் என்ன இருளடைந்தது போல இருக்கு, உன்கிட்ட அவ்வளோ பிரச்சனை இருக்கு. உன் சகோதரன் வாழ்க்கையில் துரும்புனா என்ன? உத்தனம் என்ன சைஸு, துரும்பு என்ன சைஸு? துரும்பு கண்ணுக்கு கூட தெரியாது. அப்படி தான், இப்படி கில்லுனா என்ன, இப்படி ஒரு துளி கில்லுனா அதுதான் என்னது? துரும்பு. என்ன உன்கிட்ட உத்தரம் சைஸில் இருக்குது, உன்கிட்ட குறை இருக்குது. அடுத்தவன்கிட்ட துரும்பு இருக்குது. உன்கிட்ட இருக்கிற உத்தரத்தை நீ எடுக்காமல் அடுத்தவன்கிட்ட இருக்கிற துரும்பை போய் என்ன பண்ணுற? நான் அதை எடுக்கட்டுமா? ஏற்கனவே உனக்கு தெரியாத அளவுக்கு தான். உத்தரம்னா என்ன? உனக்கு பார்வையே தெரியாத அளவுக்கு உன் வாழ்க்கையே இருண்டு போய் நீயே என்ன செய்கிறது இல்லாமல் குழப்பத்தோடு இருக்க. நீ என்ன பண்ணுற? அடுத்தவன்கிட்ட போய் நீ அப்படி, நீ இப்படி, நீ மட்டும் அதை செய்யாமல் இருந்திருந்தா, எப்பா இவங்க ரொம்ப அப்படியே கரெக்டாக இருக்கிறாங்க. சொல்ல புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஹலோ, கேட்குதுங்களா? டவர் கிடைக்குதா? கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். அப்போ அடுத்தவங்கள்ட்ட இருக்கிறத போய் என்ன பண்ணக்கூடாது? சொல்லுங்கள், நோண்டக்கூடாது. சொல்லுங்கள். முள் குத்திருச்சுன்னா ஊக்க வச்சு குத்தி இப்படியே கிண்டி என்ன பண்ணுவான்? அந்த மாதிரி அடுத்தவங்க வாழ்க்கையில் போய் என்ன பண்ணக்கூடாது? அவங்கவுங்களுக்கு தான் தெரியும், அவங்கவுங்களுக்கு வர வழி அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்கள போய் என்ன பண்ணக்கூடாது? அது பெத்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, அதோட வழி அதுக்கு தான் தெரியும். தெரியுமா? புரியுதா உங்களுக்கு? பிள்ளையாக இருந்தாலும் மனசு இருக்கா இல்லையா? இந்த குட்டி பாப்பா உட்காந்துருக்கா, அவளுக்கு ஒரு மனசு இருக்குது தெரியுமா? அவளை கூப்பிட்டு தனியாக கேட்டு பாருங்கள், அவளுக்குள்ளேயும் சில சோகங்கள் இருக்கும், வழிகள் இருக்கும், ஏதாவது நினச்சி ஃபீல் பண்ணி. 4வது படிக்கிற பிள்ளையை கூப்பிட்டு விசாரித்தேன், அதுக்குள்ளே அவ்வளோ பெரிய சோகம். என்ன பாப்பா ஏன் ஒரு மாதிரியாக இருக்கு? எல்லா பிள்ளைங்களும் ஜாலியாக இருக்காங்க அப்படின்னு. இல்லை அங்கிள், எங்கள் அப்பா என் தம்பியை மட்டுமே தூக்கி கொஞ்சிறாரு, என்னை கொஞ்சவே மாட்டுறாங்க அப்படின்னு அழுகுது. ஏன்னா அன்றைக்கி தான் அப்பா அம்மாவை பற்றி அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அப்பா அதுக்கு வலிக்குது, எங்கள் அப்பா அந்த மாதிரி இல்லையேன்னு சொல்லி. ஏன்னா அப்பாவோட பெருமையை நான் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த பிள்ளைகளுக்கு. அப்போ இந்த பிள்ளைக்குள்ளே என்ன ஓடுது? அங்கிள் இவ்வளோ அழகாக சொல்கிறாரு அப்பாவை பற்றி, ஆனால் எங்கள் அப்பா அப்படி இல்லையேன்னு சொல்லி வலிக்குது அந்த பிள்ளைக்கு. புரியுதுங்களா? ஹலோ. அப்போ என்ன பண்ணக்கூடாது? பெத்த பிள்ளையாக இருந்தால் கூட என்ன பண்ணக்கூடாது? குத்தி நோண்டக்கூடாது, தப்பு. புரியுதுங்களா? கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ முதலில் உன்னை திருத்திக்கொள். உன் வாழ்க்கையில் என்ன குறைவு இருக்கிறது? உன்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குது? உன்கிட்ட என்ன தப்பு இருக்குது? அதை சரி பண்ணு. அதை சரி பண்ணு. நான் கூட சொல்வேன், நான் ட்ரெஸ் போட்டுட்டுப்பாது
லூஸு மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நான் ஜாக்கெட் போட்டுட்டு தெரியுதுங்க, நான் மாதிரி தெரியுதுங்க. நீ ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணு, உன்னை பார்த்து அவங்க பண்ணுவாங்க. அது என் வேலை இல்லை, என்னை சரி பண்ணி கொள்வதுதான் என் வேலை. ஆனால் அதே நேரத்தில் என்கிட்ட வந்து ஃபாதர் நான் இந்த ட்ரெஸ்ஸு போடலாமான்னு கேட்டால் நான் உட்கார வச்சு கிளி பிள்ளைக்கு படிக்கிற போல சொல்லிக் கொடுப்பேன். புரியுதுங்களா? ஹல்லேலூயா சொல்லுங்களேன், பிரைஸ் லார்ட் சொல்லுங்களேன், கர்த்தர் நல்லவர், ஆமென் சொல்லுங்களேன். நியாயப்பிரமாணத்தை என்ன மாதிரி ஒருத்தனாலும் பிரசங்கிக்க முடியாது, கதறிடுவாங்க. அப்படி பிரசங்கம் பண்ணாலும் நான். ஆனால் இன்றைக்கி அன்பின் பிரமாணத்தை பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இதுதான் வேலை செய்யும், இதுதான் வேலை செய்யும். கர்த்தர் நல்லவர். எத்தனை சர்ச்சுக்கு கூப்பிடுவாங்க தெரியுமா பிரசங்கம் பண்ண? இப்பையும் கூப்பிடுறாங்க. எனக்குன்னு ஒரு குடும்பம் வந்துருச்சு, இதுதான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு நான் இருந்துகிட்டு இருக்கேன். பிரைஸ் லார்ட் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். கவனமாக கவனிக்கணும். அப்போ முதல்ல நம்ம யாரை திருத்திக்கணும்? யாரை திருத்திக்கணும்? யாரை திருத்திக்கணும்? பேசுங்க. யாரை திருத்திக்கணும்? நம்மளன்னு எல்லாத்தையும் சேர்க்க கூட. யாரை திருத்திக்கணும்? ஆமாம், நம்மளன்னு சேர்த்துக்கிற இடத்துல சேர்த்துக்கிறதில்ல, என்னன்னு சொல்கிற இடத்துல சொல்கிறதில்ல. நம்ம எப்போ நம்மன்னு சேர்த்துக்கணும்? நாமெல்லாம் சாப்பிடலாம், சாப்பிடும்போது நான் மட்டும்தான் சாப்பிடுவேன், அப்படி இருக்கக்கூடாது. நாமெல்லாம் சாப்பிட்ணும். திருத்திக் கொள்ளும்போது என்னை நான் திருத்திக் கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? உங்களுக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும், என்ன குறைவு இருக்குன்னு தெரியுமில்ல. உங்ககிட்ட கோபம் இருக்கும், எரிச்சல் இருக்கும், அடுத்தவங்களை பற்றி குறை பேசுறது இருக்கும். இப்போ இங்கே முக்கியமாக எதை சொல்கிறாரு? உன்கிட்ட யாரையாவது குறை பேசுகிற பழக்கம் இருந்தால் மகனே மகளே திருத்திக்க. அடுத்தவனை குறையாக பேசாத. முதல்ல உன்கிட்ட அந்த பழக்கம் இருந்துச்சுன்னா முதல்ல நிப்பாட்டு. இன்னைக்கு ஊழியக்காரர்களை குறித்து எவ்வளோ விதமாக பேசிகிட்டு இருக்காங்க. அது நம்ம வேலையே கிடையாது. உங்களுக்கு தெரியுமா? ஊழியக்காரரை பேசுகிறது சாபம். பேசவே கூடாது, பேசவே கூடாது. பிடிக்கலையா துண்டிச்சுக்க, ஆனால் தப்பாக பேசாத. சொல்கிற புரியுதுங்களா? ஆனால் என் பிள்ளைங்களுக்கு வேற ஒரு வீடு தேவை இல்லை, எனக்கு தெரியும். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த வளர ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த கண்ணும் கையும் சும்மா இருக்காது. வேறு எதையாவது அதை கேட்போம், இதை கேட்போம், அதை கேட்போம். இந்த சத்தியத்தை தவிர வேறு எதையும் கேட்காத. ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒழுக்கமாக படித்தா தான் நல்லா இருக்க முடியும். புரியுதுங்களா? கண்டதை கேட்டிங்கன்னா குழப்பிடுவாங்க. நான் யாரையும் தப்பாக சொல்லலை, அது இதையும் கேட்காதீங்க. ஒரே சத்தியத்தில் இதில் வளருங்க, சரிங்களா? நமக்குன்னு ஒரு சேனல் இருக்குது, அதில் நிறைய செய்தி இருக்குது, அதை போய் கேளுங்க. பாட்டு கேட்குறீங்களா? கேளுங்க. நான் கூட என்ன தெரியுமா சொல்லுவேன், பாட்டு கூட எப்படி தெரியுமா கேட்குறீங்க? பெர்குமான் செய்யா பாட்டு கேளுங்க. அப்புறம் விசுவாச வார்த்தைகள் நிறைந்த பாட்டு கேளுங்க. என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும். இந்த ஒப்பாரி வைக்கிறது உனக்கு தேவையா? அந்த மாதிரி நீ உன்னையே தாழ்த்தி கொள்கிற அளவுக்கு, அது என்ன சொல்கிறதுன்னா அப்படி உடஞ்சி போகிற அளவுக்கு அந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்காத. உன்னை வளர்க்கிற பாடல்களை கேளு. யார் பிரிக்க முடியும் நாதான் இன்னைக்கு பாடினாரா ராஜா பிரதரை? அதை கேளு, அதை பாடுங்க. புரியுதுங்களா? உங்களை வளர்க்கக்கூடியதிலே நீங்கள் உற்சாகமாக இருங்கள். ஆமென் சொல்லுங்களேன், பிரைஸ் லார்ட் சொல்லுங்களேன். அப்போ முதலில் உன்னை திருத்திக் கொள்ள நீ என்ன செய்ய வேண்டும்? ஆவியானவரோடு தொடர்பில் இருக்க வேண்டும், ஆண்டவரோடு இணைந்து இருக்க வேண்டும். தன்னைத்தான் திருத்திக் கொள்ள முடியாது. நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவரே உங்ககிட்ட என்னை கொடுத்துட்றேன், நீங்கள் என்ன பண்ணுங்க? என்னை திருத்தி நடத்துங்க, சரண்டர் ஆகுங்க. நாம் பிடிவாதமாக இருந்துக்கிட்டு நான் அதெல்லாம் என்கிட்ட ஒரு அக்கா சொன்னாங்க, செத்தா கூட மன்னிக்க மாட்டேன். மன்னிக்காதவனு நீங்கள் மன்னிப்பீங்கன்னு சொல்லி தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டு வந்தேன். மன்னிச்சாங்களா? மன்னிச்சாங்களா இல்லையா? தெரியும், மன்னிச்சாங்க. ஏன் தெரியுமா? கர்த்தர் நல்லவர், பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். எந்த ஒரு நபருக்குள்ளும் மாற்றத்தை உண்டாக்க முடியும். ஆமென் சொல்லுங்களேன். பரிசுத்த ஆவியானவருக்கு விட்டு கொடுக்கணும். இந்த கார்னர் கபடி விளையாட்டு பார்த்துருக்கீங்களா? கார்னரில் அது இருக்கிற ரெண்டு பேர் நிற்பாங்க. இவன் கையை பிடிச்சி இழுக்கும் பொழுது அவன் கூடவே ஓடி வருவான். அப்புறம் இந்த பக்கம் போகும்போது இந்த பக்கம் கையை பிடிச்சி இழுத்துருவான். பார்த்துருக்கீங்களா? பரிசுத்த ஆவியானவர்கிட்ட அப்படி தான், அப்படி கொடுத்துடணும், கையை கொடுத்துடணும். அவர் இழுத்தா போகணும், விட்டா நின்றுக்கணும், இழுத்தா போகணும். உளுந்து புடுறா அப்படின்னா பிடிச்சிடணும், முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா நான் சொல்கிறது? பரிசுத்த ஆவியானவரோடு நீங்கள் ட்ராவல் பண்ணும் பொழுது திருத்திக்கலாம். நானே திருந்துறேங்க, அதனால தாங்க சொல்கிறேன் உங்களாலையும் திருந்திக்க முடியும்னு. பிரைஸ் லார்ட் சொல்லுங்களேன். எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு குறைவு இருக்கும், ஆனால் நம்மால் திருத்தி கொள்ள முடியும். பிரைஸ் லார்ட் சொல்லுங்களேன். அதனால் இப்போ நாம் என்ன முடிவு எடுக்கணும்? நாம் என்ன முடிவு எடுக்கணும்? இன்னையிலிருந்து நான் யாரையும் குறை சொல்ல மாட்டேன்.
ஆமாம், இல்லைன்னா அந்த ஒரு பாட்டு இருக்குது, ஜான் ஜபராஜ் பாட்டு இருக்குது, அதுவே பாடுங்க. குறை சொல்ல மாட்டேன், குத்தம் சொல்ல மாட்டேன், மற்றவங்க தலையில் கொட்ட மாட்டேன் ப்ரோ. புரியுதா? ஆமாம், நல்லா இருக்குங்க பாட்டு, ரொம்ப அற்புதமான பாட்டு. கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரம். அந்த பாட்டு கேளுங்க, ரொம்ப உற்சாகமாக இருக்கும். ஆமாம், யாரையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. மத்தேயு 7:5 சொல்லுது, மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகைப்பா. அதாவது ரெண்டாவது, திருந்த விரும்புகிறவர்களுக்கு நாம் புத்தி சொல்லலாம். அடுத்தவன்ட்டு குறை இருக்குது, அதை நான் சரி பண்ண விரும்புகிறேன், எங்கள் அக்கா இப்படி தப்பு செய்கிறாங்க, என் தங்கச்சி இப்படி தப்பு செய்யுது, என் பிள்ளைங்க இப்படி தப்பு செய்யுது, இதை எப்படி நான் சரி பண்ணுறது அப்படின்னா, முதலாவது நீ என்ன பண்ணு, திருந்திக்கணும். இந்த காந்தியடிகள்கிட்ட ஒரு பிள்ளையை கூப்பிட்டு போய், இது ரொம்ப சாக்லேட் தின்னுட்டு ஏதோ ஸ்வீட் சாப்பிடுதுன்னு சொன்னாங்களாம். இன்னைக்கு கூப்பிட்டு வரோன்னா நாளைக்கு கூட்டுவான், நாளைக்கு கூட்டுவான்னு தள்ளி போட்டே இருந்தாராம். ஒரு நாள் என்ன பண்ணாராம், அப்போ தான் சொன்னாராம், இனிமேல் சக்கரை சாப்பிடாதுன்னு சொன்னாராம். ஏங்க காந்தியடிகளை பார்த்து, ஏங்க ஐயா இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். நானே அதை தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நான் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் என் அந்த பிள்ளைக்கு சொன்னா தானே அதுதானே முறை அப்படின்னாராம். புரியுதுங்களா நான் சொல்கிறது? உங்களுக்கு புரியுதா? அப்போ நாம் திருந்திட்டு தான் மற்றவங்களுக்கு புத்தி சொல்ல நாம் தயாராகணும். அது எப்படி சொல்லணும் தெரியுமா? ஆசையோடு நீ பேசுகிறத கேட்க தயாராக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு புத்தி சொல்லுங்கள், அவங்கள திருத்துங்க, அவங்கள்ட்ட சொல்லுங்கள், நல்லது கிட்டதை எடுத்து சொல்லுங்கள். திடீர்னு ஒரு பிள்ளை ஃபோன் பண்ணுது, வேலை செய்கிற இடத்துல ஒரே பிரச்சனை, என்ன கண்ணாப்பலான்னு பேசுகிறானே, ஓவராக பேசுகிறானே, அடித்தா கூட வாங்கிக்கலாம், உன வார்த்தையை வாங்க முடியுமா, என்ன பேச்சு பேசுகிறாங்க தெரியுமா? அழுக மட்டும்தான் செய்யலை, ஆனால் குமுறு தான். கடைசியில் அவன் என்ன தெரியுமா சொன்னான், நான் ஜெபம் பண்ணி விடுங்கண்ணே, சரண்டர், தேவனிடத்தில் சரண்டர். நான் சொல்கிறது புரியுதா? கோபத்தில் பொங்குனாலும், என்னை அப்படி பேசிட்டாங்கன்னு சொன்னாலும், கடைசியில் அங்கே சொன்ன விஷயம் என்ன, எனக்கு ஜெபம் பண்ணி விடுங்க. கேட்கிறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன். அவன் ஏங்குறான், நான் இதை தாங்குவதற்குண்டான பலன் எனக்கு வேணும். அவங்களுக்கு என்ன பண்ணணும், இப்படி இருக்காத சாமி, விட்டு கொடுக்கணும், காரி துப்புனாலும் தொடச்சிக்க, தண்ணி ஊற்றி மூஞ்சி கழுவிட்டு போயிட்டே இரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேலை செய்கிற இடம்னா அப்படி தான் இருக்கும், முன்ன பண்ண பேசுவான். ஏன்னா அவன் முதலாளி, அவன் என்ன தான் கழுவி ஊற்றுனானோ, அவன் உனக்கு அதிகாரியாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுட்டு பேசாமல் இரு, ஒரு நாள் நீ அவனுக்கே முதலாளியாக வருவேன்னு சொன்னேன். அவனை போடா வெண்ணன்ட்டு நீ வந்தியன்னா, நீ கடைசி வரைக்கும் நீ வேலைக்காரனாக தான் இருக்கணும். அவன் என்ன பேசினாலும் மூஞ்ச கழுவிட்டு நீ மறுபடியும் நீ வேலையை சந்தோஷமாக நீ செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா, அந்த இடத்துக்கே நீ ராஜாவாக மாறிடுவேன். அதுதான் உண்மை. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், வேலை செய்கிற முதலாளியை திட்டிக்கிட்டே அந்த கம்பெனியில் போய் வேலை செய்யாதீங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்காது, சாபத்தை கொடுக்கும். அவங்ககிட்ட தான் கையில் நீட்டி காசு வாங்குகிறோம், சம்பளம் வாங்குகிறோம், அவன் தான் வேலை கொடுக்குறான். அப்போ அந்த முதலாளியை போய் நம்ம தப்பாக பேசலாமா? அவன் கெட்டவனாகவே இருக்கட்டும், பிடிக்கலைன்னா வேறு பக்கம் வேலைக்கு போ, ஆனால் அங்கே இருந்துக்கிட்டே அவனை தப்பாக பேசாத, அது உனக்கு வாழ்க்கையில் பிரச்சனையை கொண்டு வந்துடும். இதெல்லாம் ஆண்டவர் செய்கிறது கிடையாது, இது ஆட்டோமேட்டிக் பிரமாணம், வேலை செய்யும். புரியுதுங்களா? ஏன்னா எல்லா அதிகாரிகள் எல்லாவற்றும் கீழ்ப்படிந்திருங்கள் பைபிள் சொல்லுது. எபேசியர் படித்து பாருங்கள் புஸ்தகத்தை. அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு கீழ்ப்படிதல் இருக்கணும், கீழ்ப்படிஞ்சிருக்கணும். நாம் அவங்கள எதிர்த்துக்கிட்டு அவங்கள பற்றி குறை பேசிக்கிட்டு, என்னங்க இப்படியே வேலை செஞ்சுக்கிட்டே, இப்படியே தச்சுக்கிட்டே, பிசரை வெட்டிக்கிட்டே, இப்படியே ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு எந்த வேலைக்கு போகிறீங்களோ அந்த வேலையை செஞ்சுட்டு, அவன் இருக்கான்னு அவன் ஒரு லூசு பையன், அவன் சம்பளத்தை சேர்த்து கொடுக்க மாட்டான், என்ன வேலை வாங்குறான். ஹலோ 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 ஹலோ, தப்பு செய்யாதீங்க, சாபத்தை கொண்டு வந்துடும். அது செய்யக்கூடாது. பிடிக்கலையா வேலையை விட்டு நின்றுங்க, வேறு பக்கம் வேலைக்கு போங்க, ஆனால் அவங்கள தப்பாக பேசாதீங்க. புரியுதுங்களா? பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன், பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். ஆமாம், அதே போல் என்னை பற்றி எதையும் எங்கேயும் தப்பாக பேசிவிடாதீங்க. புரியுதுங்களா? உங்களுக்குள்ளேயே எதாக இருந்தாலும் நேரடியாக என்கிட்ட, நான் ஃபாதர் என்ன கேளு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தப்பு இல்லை. அதை விட்டுட்டு என்னத்தான் இருந்தாலும் பாசிட்டிவ் இப்படி பேசியிருக்கக்கூடாது, என்ன அப்படி சொன்னார், அவர் பாட்டு பொசுக்குன்னு ஞானம் எடுக்க சொல்கிறாரு, அவர் நேரமாக வர சொல்கிறாரு, சீக்கிரம் முடிக்கிறாரு பாருங்க, மணி ஆயிடுச்சு. இது என்ன தெரியுமா? உன்னை போதிக்கிற உனக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பனை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. இங்கே உன்னை நல்வழிப்படுத்துகிற தகப்பனையே நீ தப்பாக பேசுனீன்னா அது என்னவா மாறும்? சாபமாக மாறிடும். சொல்ல புரியுது? ஆண்டவர் சபிக்க மாட்டாருங்க. உங்கள் பேசுகிற வார்த்தை உங்கள் நினைவுகளே உங்கள் வாழ்க்கையில் தவறான விஷயங்களை உண்டு பண்ணிடும். புரியுதுங்களா? அதனால தான் நான் சொல்லுவேன், எப்போவுமே என்ன சொல்லுவேன், என் மேலே கசப்போடு இங்கே உட்காந்துருக்காதீங்கன்னு சொல்லுவேன். புரியுதுங்களா? என் மேலே கசப்போடு இந்த இடத்துல தயவுசெய்து உட்காந்துடாதீங்க. ஆமாம்,
நிஜமாக சொல்கிறேன். ஏன்னா என் பிள்ளைங்க அப்படி இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஒருவேளை அந்த மாதிரி எண்ணம் உங்களுக்குள்ளே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக எச்சரிக்கையாக சொல்கிறேன். புரியுதுங்களா? எந்த சூழல்லையும் என் மேலே உங்களுக்கு கசப்பு வரவே கூடாது. புரியுதுங்களா? கர்த்தர் நல்லவர், ஆமேன்னு சொல்லுங்களேன். அவர் நல்ல தேவன், ஆமேன்னு சொல்லுங்களேன். அவ்வளோதான், முடிக்க போகிறேன். கவனமாக கவனிச்சுக்கோங்க. கடைசி பாட்டு மத்தேயு 7:6, 7, 8, 3 வசனம் சொல்லுங்க. பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதையுங்கள், உங்கள் முத்துக்களை பண்டிகைகள் முன் போடாதையுங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திருப்பிக் கொண்டு உங்களை பீறி போடும். பரியாசக்காரனை கண்டிக்கிறவன் நிலச்சை அடைகிறான். நீதிமொழிகளை சொல்லுது. யார் அந்த பன்னி, யார் அந்த நாய்? தெளிவாக சொல்லப்படுது. பரியாசக்காரன் துன்மார்க்கன். நல்ல கவனிங்க. பரியாசக்காரனை கண்டிக்கிறவன் இலச்சை அடைகிறான். துன்மார்க்கனை கண்டிக்கிறவன் தன்னை கரைப்படுத்திக் கொள்கிறான். பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான். ஞானமுள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான். ஹலோ, இங்கே இயேசு கிறிஸ்து யாரை சொல்கிறார் தெரியுமா? பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதையுங்கள், முத்துகளை பண்டிகைகள் முன் போடாதையுங்கள். அப்படி மீறி நீ போட்டியனா தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திருப்பி கொண்டு உங்களை பீறி போடும். பொறாண்டிரும். சொல்லுங்க, பொறாண்டிரும். சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. ஆமாம், ஆமாம். குடிச்சிட்டு வர புருஷங்கிட்ட போயிட்டு, இயேசு எவ்வளோ நல்லவர் தெரியுமா? இல்லடி சொல்கிறேன். இயேசு நல்லவரியா? குடிகார பயல குடிச்சிட்டு வந்து என்ன பேச்சு பேசுகிறான் பாரு. அப்படிங்கும்போது நீ சொச்சிக்க போனா அவ்வளோதான். புரிஞ்சா? இதுக்கு எக்ஸ்ட்ரீமாக போனால் என்ன சொல்லுவார்? அவன் பாசன, அவன் ஏன்னா பாசன்னு போகிறேன். அதுக்கு அடுத்து என்ன வார்த்தை சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சியா? என்ன சொல்லுவான்? கேவலமாக பேசிவிடுவான். தேவையாது. அப்போ அவங்ககிட்ட போய் இயேசுவை சொல்லலாமா? நான் சொல்கிற புரியுதா? ஆமாம், கொச்சையாக பேசிவிடுவான். இது அப்பன் மகள் என்கிற மகன் என்கிற உறவு, இது அப்பன் பிள்ளைகள் என்கிற உறவுக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த உறவையை கேவலைப்படுத்துவார்கள். தேவையாது. அவர் சொல்கிறார், பன்னிக்கு நாய்க்கு முன்னாடி போய் முத்துக்களை போடாத. கிண்டலு கேலிக்காக இயேசுவை பற்றி கேட்பான். அவன்கிட்ட சொல்லாதங்கிற நான். வலியோடு இருக்கிறவனுக்கு, வேதனையோடு இருக்கிறவனுக்கு, பிசாசு பிடித்திருக்கிறவனுக்கு, ஐயோ வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, சாமி சாமின்னு கோயில் கோலம் எங்கெங்கேயோ போனேன், குழந்தை வரல, பிள்ளை வரல, விடுதலை ஆகலை, என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி உட்காந்து உங்ககிட்ட வந்து புலம்புறான் பாரு. அவனுக்கு சொல்லு, வேற வழியே இல்லைன்னா உனக்கு ஒரு வழி இருக்கு. அவர் தான் நானே வழியும் சத்தியமும் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துன்னு சொல்லு. அவன் கேட்பான். பிரைஸ் லார்ட் சொல்லுங்களேன். தேவை இருக்கிறவனுக்கு சோறு போடு. தேவை இல்லாதவன்கிட்ட பேச்சு கொடுக்காத. கிண்டலுக்காக, நக்கலுக்காக, வீணா வம்புழுக்கிறதுக்காக ஏதாவது சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பான். அவங்ககிட்ட பதிலே சொல்லாதீங்கிறேன். புரியுதுங்களா? எல்லார்ட்டையும் போய் என்ன பண்ணக்கூடாது? திருந்த விரும்பாதவனுக்கு எக்காரணத்தை முன்னிட்டும் புத்தி சொல்லாதீங்க. எத்தனை பேர் புருஷனை திருத்திருக்கீங்க? எத்தனை பேர் பொண்டாட்டியை திருத்திருக்கிறீங்க? எத்தனை பேர் பெத்த பிள்ளையை திருத்திருக்கீங்க? பார்க்கலாம், சொல்லுங்கள் பார்க்கலாம். யாரா ஒருத்தர் நான் திருத்திருக்கேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். வாய்ப்பே கிடையாது. அது கேட்க காது கொடுத்து அம்மா அப்பான்னு பிள்ளைங்க எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லும்போது நீங்கள் சொல்லுங்கள், கண்ணை மூடிக்கிட்டு கேட்கும். அதுவே தலையை திருப்பிக்கிட்டு போகுது. அதுகிட்ட போய் அப்போ என்ன பண்ணோம்? தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்துடணும். ஆவியானவரே, என் பிள்ளைய நீ பார்த்துக்க. அது பாவம், ஏமாந்துது. எவனோ ஒருத்தன் ஏமாத்துறான், எவ்வளோ ஒருத்தன் ஏமாத்துறான். என் பிள்ளை தசை மாதிரி போகிற மாதிரி தெரியுது, நீங்கள் பார்த்துக்கங்க, அவர்கிட்ட கொடுங்க. அந்த ஸ்பாட்டில் பிள்ளையை காப்பாற்றி கொண்டு வந்துடுவார். கவலைப்படாதீங்க, உன் பிள்ளை கெட்டு போகாது. உன் பிள்ளைய ஒருத்தனை ஒன்றும் டச் பண்ண முடியாது. பிரைஸ் லார்ட் சொல்லுங்களேன். பிரைஸ் லார்ட் சொல்லுங்களேன். நல்லா இருக்கிற குடும்பத்தில் சந்தேகங்கிற பேரில் குடும்பத்தை கெடுத்துக்காதீங்க. புரியுதுங்களா? குடும்ப வாழ்க்கையில் சந்தேகம் வரக்கூடாது. ஊரே திரண்டுன்னு சொன்னாலும் என் பொண்டாட்டி 10 சொல்கிறவன் தான் புருஷன். ஊரே திரண்டுன்னு சொன்னாலும் என் புருஷன் நல்லவன், அவன் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்கிறவன் தான் பொண்டாட்டி. அந்த மாதிரி உறவுக்குள்ளே வாழுங்க. சும்மா அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு தப்பாக பேசிக்கிட்டு என்ன பழக்கம் அது? நீங்களாம் யார்? நீங்களாம் யார்? தேவனுடைய பிள்ளைகள். நீங்களாம் யார்? ஆமாம், நீங்களாம் அபிஷேகம் உள்ளவர்கள். உங்களுக்குள்ள இந்த உலக பிரகாரமான இந்த கேவலமான சிந்தனைகள்லாம் இருக்கவே கூடாது. சந்தேகம் இருக்கவே கூடாது. புரியுதுங்களா? ஆமாம், கர்த்தர் நல்லவர், ஆமேன்னு சொல்லுங்களேன். நீ சந்தேகப்படாமல் உண்மையாக உன் குடும்பத்தில் இருக்கவரை நீ நேசித்தால் அவர்கள் தவறே செய்தாலும் திருந்தி விடுவார்கள். இதுதான் சத்தியம். அவங்க தப்பே செஞ்சாலும் ஆமாம், கவலைப்படாதீங்க.
உங்களுக்கு ஆண்டவர் என்றைக்குமே உங்கள் வாழ்க்கையில் துரோகம் நடக்க விட மாட்டார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். உங்களுக்கு யாரும் துரோகம் பண்ண முடியாது. துரோகம் பண்ணுறவங்க கூட உங்களுக்கு நல்லது செஞ்சுட்டு போயிடுவான். அதுதான் இயேசு. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ மூன்றாவது, திருந்த விரும்பாதவனுக்கு எக்காரணத்தை கொண்டு புத்தி சொல்லாதீங்க. அங்கே என்ன பண்ணுவீங்கன்னா சண்டை தான் வரும், வருத்தம் தான் வரும், கசப்பு தான் வரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? மனசு உடஞ்சி போய் உட்காந்துருவீங்க. தேவையாது சும்மா தேவையில்லாமல் புத்தி சொல்கிறேங்கிற பேரில் என்ன பண்ணாதீங்க, என்ன பண்ணக்கூடாது. சும்மா வாயை வச்சுட்டு சும்மா வாய்க்கு பேச முடியல சோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். இயேசு நல்லவர்னு பேசுங்க. இந்த வாய் இப்போ என்ன பழகி போச்சு அப்படின்னா, யாரையாவது பார்த்தா எதையாவது பேசணும் பார்த்துக்கோங்க. பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னா அந்த இடத்துல என்ன தான் பேசுவோம்? குறைய தான் பேசுவோம். அப்படி பேசக்கூடாது. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ இந்த சத்தியத்தினால என்ன நடக்குது அப்படின்னா, எனக்கு தெரியும் இங்கே உள்ளுக்குள்ளே போய் அது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த வார்த்தைக்கு நேராக உங்களை திருப்புறீங்க. நம்மக்கிட்ட என்னென்ன பிரச்சனை இருக்குது, நான் திருந்திக்கணும் முடிவு எடுக்கிறீங்களே. இங்கே நான் ஒரு ரகசியத்தை சொல்கிறேன், நல்லா கேளுங்க. இந்த சத்தியத்தை கேட்டு இனிமேல் நான் யாரையும் குறையா பேச மாட்டேன். என் புருஷனை சந்தேகப்பட மாட்டேன், என் பொண்டாட்டியை சந்தேகப்பட மாட்டேன், என் பிள்ளைங்களை சந்தேகப்பட மாட்டேன். எல்லாம் சரியாக தான் போயிட்டுருக்கு. என் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். என் குறையை நான் திருத்திக்கிறேன். மற்றவங்க குறைய சொல்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. என்னோட ஆண்டவர் இருக்கார். ஒருவேளை என்கிட்ட வந்து ஆலோசனை கேட்டால் அவங்களுக்கு நான் சரியான வழியில் நான் புத்தி சொல்லுவேன்னு சொல்லி உனக்குள்ள ஒரு எண்ணம் உருவாகும் பொழுது என்ன நடக்குது தெரியுமா? உனக்காக அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படுகிறது. உனக்கு எதிராக செய்யப்பட்ட பில்லிச்சுனிய மாந்திரிக வல்லமைகள் செயலிழந்து போகுது. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு பின்னாடி இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா? உங்களுக்கு பின்னாடி என்ன நடந்துட்டு இருக்கு? உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதமெல்லாம் ஒன்றும் இல்லாமல் உடைஞ்சு போகுது. பிசாசின் கிரியையில் அழிந்து போகுது. நீங்கள் கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது என்ன நடக்குதா? ஒரு வழியாய் வருகிறது, 7 வழியா துண்டக்கான துணியை காண ஓடுதான். என்னன்னா, அது எவ்வளோ பெரிய மந்திரவாதி எந்த கொம்பம் செஞ்சாலும் சரி உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் ஒரு முடியை கூட பிடுங்க முடியாது. புரிஞ்சுக்கோங்க. புரியுதுங்களா? அசைக்க முடியாதுங்க உங்களை. தேவனுடைய வல்லமை பயங்கரமானது. நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து, எஸ், என் இயேசுவை நான் நம்புகிறேன், என் இயேசு எனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார், யாரை பற்றியும் குறையா பேசாதுன்னு நான் பேச மாட்டேன்னு முடிவெடுக்கும் பொழுது இதுவரைக்கும் உங்களுக்கு வர வேண்டிய தாமதமான அந்த பணம் உங்கள் வீடு தேடி வரும். அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கும். கடங்காரன் வந்து சொல்லிட்டு போவான், நீ கடன் கொடுக்க வேணாமா, நல்லா இருமா, போவான்ட்டு போயிடுவான். இன்னைக்கு அதெல்லாம் நடக்குமா? நடக்குங்க, நம்புங்க. ஆமேன்னு சொல்லுங்க. எவ்வளோதான் உங்கள் ஆமேனா? சத்தமாக சொல்லுங்க. ஆமாம். இது வரைக்கும் சுகமாகாத வியாதி சுகமாகும். வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது நீ வளமாகத்தான் வாழ முடியுமே தவிர உனக்கு குறை ஏற்படாது, பலவீனம் வரவே வராது. பிரைஸ் தி லார்ட். அவர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். சகலமும் உனக்கு நன்மைக்கு நேரம் அவர் திருப்புவார். ஆட்டோமேட்டிக்காக திரும்ப. இது பிரமாணம். உனக்கு நல்லதை தான் அவர் செஞ்சு வச்சிருக்காரு. நீ சரியாக போக போக எல்லாமே சரியாக நடக்க ஆரம்பிச்சிடும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏனென்றால் இவரே நித்திய ஜீவனும் மெய்யான தேவனுமாக இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போ உங்களுக்குள்ள அவர் எப்படி இருக்காரு? நித்திய ஜீவனாக இருக்கிறார், ஜீவ ஊற்றாக இருக்கிறார். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். யாராக இருந்தாலும் யாரையும் நான் குறை பேச மாட்டேன் அப்படிங்கிறதுல உறுதியாக இருங்க. உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். வாழ்க்கை முழுவதும் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க. என்ன நடக்கும் தெரியுமா? நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயங்களும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் கட்டி வச்சிருந்த பிசாசின் கிரியைகளெல்லாம் காணாமல் போயிடும். எல்லாம் நிறைய திருமண தடை, வேலை கிடைக்காம தடை, பதவி உயர்வு தடையெல்லாம் இருக்கலாம். தடையெல்லாம் உடஞ்சிரும். திடீர்னு உங்கள் வீடு தேடி தபால் வரும். என்ன பண்ணுவீங்க? இதாவது பரவாயில்ல. சில பேர் ஆண்டவரையே குறை பேசுவாங்க பாருங்க. ஏன் தான் ஆண்டவரை இப்படி பண்ணுன? ஆண்டவரை போய் குறை. ஆண்டவராக பண்ணார் சொல்லுங்கள். ஆண்டவராக பண்ணார். அவர் ஏற்கனவே எல்லா நன்மையும் உனக்கு செஞ்சு வச்சுட்டாரு. நாம சரியில்லாமல் யாக்கோபு புஸ்தகத்தை எடுத்துப்பார். அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சோதிக்கப்பட்டு பாவத்தில் விழுந்து பாவம் கற்பம் தரித்து மரணத்தை பிறப்பிக்கிறது. ஒரு மனுஷன் கெட்டு போகிறதுக்கு காரணம் யார் தான்? மாடம் பாரு, என்ன சொல்லி பேசுறேன்னே தெரியல. நாம ஒரு மனுஷன் கெட்டு போகிறது யார் தான் காரணம்? யார் தான் காரணம்?
எப்போ ஒத்துக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பார்த்தியா? ஒருத்தன் கெட்டு போகிறதுக்கு காரணமே யார் தான்? கெட்டு போகிறதுக்கு காரணம் நீங்கள் தான், நல்லா இருக்கிறதுக்கு காரணமும் நீங்கள் தான். இங்கே ஆண்டவர் வந்து நீங்கள் கெட்டு போகிறதுக்கு விடாமல் உங்களை காப்பாற்றுறாரு. அதை தெரியாமல் ஆண்டவர் எனக்கு அதை செய்யலை, ஆண்டவர் எனக்கு இதை செய்யலை, செய்வார். செஞ்சு முடிச்சுட்டு சும்மா செஞ்சுட்டே இருப்பார். உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு கையில். அதை சரியாக பெற்று அனுபவிக்க முடியாமல் விட்டுட்டு என்ன நம்ம பாட்டு அவர் சொல்கிறாரு. அவர் ஏற்கனவே சொல்லிட்டாருங்க, கடனை வாங்காதம்மா நீ இரு, நான் அற்புதம் செய்வேன்னு சொல்கிறாரு. என்ன நம்ம என்ன பண்ணுறது தெரியுமா? நாம் என்ன பண்ணுறது தெரியுமா? சரி, இந்த எப்படியாவது இந்த கடனை வாங்கி இதை பெருசாக பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணி 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 என்ன ஆயிடுது? பண்ணி மாதிரியே ஆயிடுது வாழ்க்கை. புரியுதா நான் சொல்கிறது? கடனை வாங்கி அப்புறம் நான் கடங்காரனையே ஆண்டவர் என்னை கடங்காரி ஆக்கணும். எப்போ ஆண்டவர் ஆக்கினார் உன்னை கடங்காரியா? கடங்காரங்க வாங்காதன்னு தானே சொன்னார் ஆண்டவர். சொல்ல புரியுதுங்களா இல்லையா? ஆமாம். இப்போ படிக்கிற பிள்ளைங்க இப்போ இருக்காங்க. இப்போ கவின் இருக்கான் நம்மால், சரியா? அப்போ கோச்சுக்க மாட்டேன் இல்லைடா. ரைட்டு, ஓகே. இப்போ என்ன பண்ணுறான் கவின் வந்து என்ன பண்ணுறான்? படிக்கிறான். இப்போ என்ன பண்ணுறான்? ஏசப்பா எனக்கு நல்ல படிப்பு சொல்லி கொடுங்க ஏசப்பா, நீங்கள் தான் ஏசப்பா எனக்கு உதவி செய்யணும். இவன் ஏசப்பாட்ட ஜபம் மட்டும் பண்ணிவிட்டு இவன் கோலி அடிக்கிட்டு இருந்தானா பரீட்சை எழுதும் பொழுது மார்க்கு கம்மியாக வாங்கிட்டான். இப்போ தப்பு செஞ்சது ஏசப்பாவா அவனா? புரியுதா இல்லையா? நீ 100க்கு 100 மார்க் வாங்குவோடா. ஆமாம், நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் வாழ்க்கையில் நம்ம தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பொண்ணு தேடி வரும், நல்ல பொண்ணை வேண்டான்னு ஒதுக்கினவன் பாருங்கள், கடைசியில் எங்கேயாவது ஒரு மோசமானதில் மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு கிடப்பான். நல்ல வீட்டுக்காரர் தேடி வந்திருக்கோம், அதை விட்டுட்டு எனக்கு பனைமரம் வேணாம், எனக்கு முருங்கை மரம் தான் வேணும். முருங்கை மரம் தான் வேணும்னா அடிக்கடி உடையும், ஒன்றும் பண்ண முடியாது. பிரைஸ் லார்ட் சொல்லுங்களேன். ஆமாம், வரும்போதே தேவன் நன்மையானதை உன் வாழ்க்கையில் கொண்டு வருகிறார். ஒதுக்கி தள்ளுறது யார் தான்? ஆமாம், சில பேருக்கு 50,000 ரூபாய்க்கு வேலை வரும். என்னங்க, சில பேருக்கு 50,000 ரூபாய்க்கு வேலை வரும். ஆண்டவர் 50,000 வேலை கொடுப்பாரு. இவங்க நான் 10,000 வாங்கினாலும் எனக்கு அரசாங்க வேலை தான் வேணும். உட்காந்துரு, ஒன்றும் பண்ண முடியாது, உட்காந்துரு, உனக்கு பொறுமையாக வரும். உட்காந்துரு, 60 வயசு தொடும் பொழுது உனக்கு வேலை கிடைக்கும். அப்போ நீ வாங்கு, 10,000 வாங்கும்பொழுது உனக்கு ரிட்டையர்மெண்ட்னு கொடுப்பாங்க. நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? ஒரு நல்ல வழி திறக்கும் பொழுது நீ வேண்டாம் என்று நீ அடைத்து விட்டு உன் சுயநலத்திற்காக உன் சுய ஆசைக்காக நீ இஷ்டப்பட்டுட்டு அவர் சரியில்லை இவர் சரியில்லை நீ பாட்டு என்ன பண்ணுற? நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஹலோ, ஆமாம், ஒரு இடத்துல போய் உட்கார வச்சுருவார் ஆண்டவர். தெளிவாக சொல்லி விட்டு வந்தேன். என்ன பாடுபட்டான்னு அவனுக்கு தான் தெரியும். நானும் என் ஒய்ஃபும் போய் அந்த ஓனரை பார்த்து சந்திச்சு, இனிமேல் தம்பி இப்படி செய்ய மாட்டாங்க, பேக்கை தூக்கிட்டு கிளம்பிட்டான், வேலைக்கு வர மாட்டாமே அப்படின்ட்டு போயிட்டான். இழுத்துட்டு வந்து கடையில் உட்கார வச்சு, டேய் இது ஆண்டவர் கொடுத்த வேலைடா, விட்டுறாதரா சொல்லி கிளி பிள்ளைக்கு படிக்கிற மாதிரி படித்து அந்த வேலைக்கு சேர்த்து விட்டு வந்தான். என்ன நடந்துச்சு அப்படின்னா, மறுபடியும் 1 மாதம் கூட இல்லை, வேலைக்கு அங்கே போக மாட்டேன், ரொம்ப ஓவராக பேசுகிறான் அப்படின்னா. அதுக்கப்புறம் 1 வருஷம் அவனுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான். சோத்துக்கு கஷ்டப்பட்டே இல்லைடா, சோத்துக்கு கஷ்டப்பட்டாங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டான். இப்போ மறுபடியும் ஆண்டவர் இனிமேலும் ஒன்றும் சொல்ல மாட்டான், இந்த வாள் கொஞ்சம் நீட்டமாக இருக்கு, கொஞ்சம் வெட்டி விட்டுற ஆண்டவர் ப்ளீஸ். இப்போ வாழை ஒன்றை வெட்டியாச்சா, இப்போ பொட்டாட்டம் 1.5 வருஷம் ஒரு இடத்துல ஒழுக்கமாக வேலை செய்கிறான். ராஜா மாதிரி ஆண்டவர் வச்சுருக்காரு. பிரைஸ் லார்ட் சொல்லுங்களேன். அப்போ தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்களேன். பிரைஸ் லார்ட் சொல்லுங்களேன். ஒரு விஷயத்தை சொன்னால், இங்கிருந்து ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்க. எஸ், இந்த வார்த்தை எனக்காக சொல்லப்பட்டது. நான் எவ்வளோ பெரிய கொம்பு முளைச்ச ஆளாக இருந்தாலும் என் ஆண்டவருக்கு முன்னாடி நான் யாரு தான்? பிள்ளை. என் அப்பா சொன்னால் நான் கேட்பேன். வார்த்தைக்கு சரண்டர் ஆகும் பொழுது உங்கள் வாழ்க்கை வளமாக மாறும். ஆமேன்னு சொல்லுங்களேன். புரிஞ்சா? இப்போ புரிஞ்சா உங்களுக்கு? அவர் நல்லவர். ஆமேன்னு சொல்லுங்களேன். சொல்லுங்கள், இயேசு நல்லவர். ஆமேன்னு சொல்லுங்களேன். இயேசு நல்லவர். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமாம், ஒரு பிள்ளை அப்படி தான் இப்போது மாப்பிள்ளை பார்த்தாங்களாம். இது உண்மையில் நடந்த கதை. எனக்கு அஜித் மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு ஆசைப்பட்டுச்சான். 12 மாப்பிள்ளை 15 மாப்பிள்ளை வந்து வேணான்னுச்சான். 48 வயசு ஆகி அதுக்கு கல்யாணம் ஆகலையா, கிளவி ஆயிடுச்சான். புரிஞ்சிச்சா நான் சொன்னது? கர்த்தர் நல்லவர். ஆமேன்னு சொல்லுங்களேன். பிரைஸ் லார்ட் சொல்லுங்களேன். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீ வாழும் பொழுது உன் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா கதவுகளும் திறக்கப்படும். அது திறக்கும் பொழுது அது சமாதானத்துக்கு ஏதுவாக இருக்கும். தேவன் கொடுக்கிற காரியம் உனக்கு அது சமாதானமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அதை பிடிச்சிக்கும் பொழுது
பார்க்க ஆரம்பத்தில் அற்பமாக தான் இருக்கும், முடிவு சம்பூரணமாக இருக்கும். ஆமாம், ஞானசானம் எடுத்துக்கங்கன்னு சொன்னோன்னே ஞானசானம் எடுக்கணுமா, மதம் மாற்றிடுவாங்களா, அதை பண்ணிடுவாங்களா, இதை பண்ணிடுவாங்களா, ஒன்றுமே தெரியலனாலும் பரவாயில்ல, சொல்லிட்டாங்களா, தலையை நீட்டிரு, அப்படியே கண்ணை மூடிட்டு இப்படி இப்படி புளிச்ச கண்ணை மேலே நீட்டிரு, ஆட்டோமேட்டிக்காக உன் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு பாரு. பிரைஸ் லார்ட் சொல்லுங்களேன். எவனுமே செய்ய முடியாத உன் வாழ்க்கையில் இயேசு செய்வார். ஆமென்னு சொல்லுங்களேன். இவர் சாதாரணமானவர் அல்ல, சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென்னு சொல்லுங்களேன். எங்கள் நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தியமுள்ள வார்த்தை என் பிள்ளைகளோடு நீர் பேசி இருக்கிறார். இந்த வார்த்தைக்கு என் பிள்ளைகள் கீழ்ப்படிந்து யாரை பற்றியும் குறையாக பேசாமல், ஆண்டவரே, என் கர்த்தரையே நம்பி கர்த்தருக்காக ஜீவிக்கிற கூட்டமாக மாறட்டும். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் என் பிள்ளைகள் நடக்க வேண்டிய வழியை காட்டி, ஆண்டவரே, அவர்கள் மீது உன் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி போதித்து நடத்துகிற நீராக இருக்கிறேன். என் பிள்ளைகள் வாழ்க்கை வளமாக இருக்கட்டும். இந்த வாரம் முழுவதும் என் பிள்ளைகள் சாட்சி சொல்ல வேண்டும். இந்த வாரம் நான் ஆலயத்திற்கு போயிட்டு வந்தேன், இந்த வாரம் முழுவதும் எனக்கு அவ்வளோ நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, சந்தோஷமா இருக்கு, சிறப்பாக இருக்குன்னு சொல்லணும். ஆண்டவரே, அப்படியாக பிள்ளைகள் வாழ்க்கை மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.